ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுடராக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் சர்க்கரையை பவுடராக்கி முட்டை கூட சேர்த்து அதை நல்லா முட்டையும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆரஞ்சு ஸ்மெல் நல்லா வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக். இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவை நல்லா நான் சலிச்சு வச்சுருக்கேன். சலிச்சு வச்சுக்கோங்க. சலிச்சு வச்சதை போட்டு அதோட நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம். 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப் ஆரஞ்சு ஜூஸ், 2 ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல திக்காக ஒரு தோசை மாவு பேட்டருக்கு திக்காக வந்துடணும். இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் வெனிலா எசன்ஸு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வர்றதுக்காக கொஞ்சோன்னு 1 பிஞ்ச் கலர் பொடி போட்டு கலந்துக்கலாம். என்னதான் ஆரஞ்சு கலர் ஜூஸ் ஊற்றினாலும் அந்த கலர் வராது. கொஞ்சோன்னு 1 பிஞ்ச் கலர் பொடி போட்டால் தான் வரும். இந்த பாருங்க, ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. இதோட நம்ம நல்லா கலந்து வச்சுட்டு நான் ஆரஞ்சு தோலில் இப்போ பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி இது கேக் பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஆரஞ்சு தோலில் நான் ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேன். அது செஞ்சிங்கன்னா அந்த கேக்கில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்து அதை செஞ்சு அதை இதோட கலந்துக்குங்க. அந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு இந்த கேக்கில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட ஆரஞ்சு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டுட்டு நம்ம 5 நிமிஷம் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிடணும். கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே இந்த கேக் பேட்டரை வச்சிடணும். வச்சுட்டு 30 to 40 மினிட்ஸ் வைக்கணும். மிதமான சூடில் குக்கரில் வச்சிட்டோம்னா அந்த கேஸ்கெட்டை கலட்டிட்டு குக்கரை மூடி வச்சிடணும். கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்பான்ச்சியாக நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆரஞ்சு வாசனையோடு அந்த நம்ம போட்டிருக்கோம்ல ஆரஞ்சு தோல், அது ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக்கை நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.